ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். செவ்வாப்பேட்டையில் 15 மாதங்களில் முடிக்கப்பட வேண்டிய ரயில்வே மேம்பால பணி 15 ஆண்டுகளாகியும் முடியாத அவலம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஹரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருவள்ளூர் அருகே செவ்வாப்பேட்டை ரயில் நிலையம் சென்னை அரக்கோணம் ரயில்வே மார்க்கத்தில் அமைந்துள்ளது. இந்த ரயில் நிலையம் வழியாக தினந்தோறும் 250க்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கு செல்லும் விரைவு ரயில்கள், சரக்கு ரயில்கள் சென்று வருவதால் ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்பட்டு வந்தது. இதன் காரணமாக அவ்வழியே செல்லும் செவ்வாப்பேட்டை, திருவூர், தொழுவூர், அரண்வாயில், தண்ணீர்குளம், வெள்ளக்குளம், சிறுகடல், கிளாம்பாக்கம், தொட்டிக்கலை உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள், பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் அவதிப்பட்டு வந்தனர். இதையடுத்து தெற்கு ரயில்வேயும் மாநில நெடுஞ்சாலைத்துறையும் இணைந்து ரயில்வே மேம்பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. ரயில்வே கேட் அகற்றப்பட்ட மாநில நெடுஞ்சாலையில் செவ்வாப்பேட்டை மற்றும் திருவூர் பகுதியை இணைக்கும் வகையில் கடந்த 2011ஆம் ஆண்டு ரூபாய் 20 கோடியில் மேம்பாலம் கட்டும் பணி தொடங்கியது. செவ்வாப்பேட்டை ரயில்வே கேட்டின் ஒரு புறமான திருவூர் பகுதியில் மேம்பாலம் அமைக்கும் பணி பெருமளவில் முடிந்துள்ளது. அதே நேரத்தில் ரயில்வே கேட்டின் மற்றொரு புறமான செவ்வாப்பேட்டை ரோடு பகுதி மேம்பால பணிக்கு தேவையான நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதற்கு காரணம் அந்த நிலங்களின் உரிமையாளர்கள் கையகப்படுத்தப்படும் நிலத்துக்கான இழப்பீட்டுத் தொகை குறைவாக உள்ளதாக கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் அப்பகுதியில் சுமார் 60% பயணிகள் முடிந்த நிலையில் மேம்பாலம் அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளது. பின்னர் ரயில்வே மேம்பால பணிக்கு எதிரான வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் நெடுஞ்சாலைத்துறையினர் இன்னும் மேம்பால பணிகளை தொடங்காமல் கிடப்பில் போட்டுள்ளனர். வெறும் 15 மாதங்களில் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டு துவங்கிய பணிகள் பல ஆண்டுகள் முடிவடைந்தும் நிறைவடையாமல் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் அப்பகுதிக்கு தினமும் ஆயிரக்கணக்கானோர் வேலைக்கும், மருத்துவ சிகிச்சைக்கும், பள்ளி கல்லூரிகளுக்கும் செல்பவர்கள் இந்த ரயில்வே கேட்டை கடந்து செல்ல வேண்டியுள்ளதால் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் தண்டவாளத்தை கடக்கும் முயலும்போது ரயில் மோதி பலர் உயிரிழந்துள்ளனர். வாகனங்களில் செல்வோர் 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்காலிகமாக செவ்வாப்பேட்டை ரயில் நிலையம் அருகே உள்ள ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் செல்வதற்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்திருந்த நிலையில் மழைக்காலங்களில் ரயில்வே பாலத்தின் கீழ் தண்ணீர் தேங்கி நிற்பதால் அவ்வழியே செல்லும் பொதுமக்கள், இருசக்கர வாகன ஓட்டிகள், பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள், கர்ப்பிணி பெண்கள், நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் தேங்கி நிற்கும் மழைநீரை கடக்கும் போது பாம்பு, விஷப்பூச்சிகள் தாக்குவதாகவும், இரவு நேரங்களில் ஒரு சிலர் குண்டும் குழியுமான சாலையில் பைக்கில் செல்லும் போது தவறி கீழே விழுந்து காயமடைவதாகவும் குற்றச்சாட்டி வருகின்றனர். இதுவரை செவ்வாப்பேட்டை ரயில் நிலையத்தில் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் சார்பில் பல்வேறு போராட்டங்கள், ரயில் மறியல், சாலை மறியல் நடத்தப்பட்டும் ஒரு பயனும் இல்லை. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செவ்வாப்பேட்டை ரயில் நிலையத்தில் மேம்பால பணிகளை விரைவில் முடிக்க வேண்டும் என்று 15க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ரயில்வே மேம்பால பணி முடிந்து எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என்ற கேள்வி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.